அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது சிம்மம் ராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். சிம்மம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி 5வது ராசி ஆகும். மேலும் சிம்மம் ராசியுடன் 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள். சிம்மம் ராசி ஸ்திர ராசி மற்றும் நெருப்பு தத்துவ ராசி ஆகும். மேலும் பூரம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் வரை, மகம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் வரை, உத்திரம் முதல் பாதம் மட்டும் சிம்மம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள். சிம்மம் ராசி அதிபதி சூரிய பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவ பெருமான் மற்றும் அம்மன் தாயார் ஆவார். உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவ பெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும். தற்பொழுது கேது பகவான் உங்களது 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 2ஆம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன், உங்கள் நிதி நிலையில் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் அமானுஷ்ய அறிவியலின் பக்கம் உங்களை ஈர்க்கிறார். இது ஒரு நல்ல அளவு செல்வத்தை குவிக்க உதவுகிறது. 2வது வீட்டில் கேதுவின் சாதகம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளைத் தருகிறது. 2ஆம் வீட்டில் கேது. 2ஆம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன், உங்கள் நிதி நிலையில் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் அமானுஷ்ய அறிவியலின் பக்கம் உங்களை ஈர்க்கிறார். இது ஒரு நல்ல அளவு செல்வத்தை குவிக்க உதவுகிறது. 2வது வீட்டில் கேதுவின் சாதகம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளைத் தருகிறது. 2ஆம் வீட்டில் கேது. 2ஆம் வீட்டில் கேதுவின் வழக்கமான பலன்கள். 2ஆம் வீட்டில் கேது உங்களுக்கு விருப்பமான பாடங்களில் அறிவைப் பெறுவதில் ஒரு சாய்வைத் தருகிறார். நீங்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் மற்றும் நடப்பவை அனைத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். நீங்கள் வெளிநாட்டு மொழியைக் கற்கவும் அதில் நிபுணத்துவம் பெறவும் விரும்புகிறீர்கள். நீங்கள் கல்வியில் மிகவும் விருப்பமுள்ளவர், மேலும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளை அறிவின் மீதான ஆர்வமாக மேற்கொள்ளலாம். 2வது வீடு குடும்பம், உறவினர்கள் மற்றும் அவர்களுடனான உங்கள் உறவுகளின் வீடாக கருதப்படுகிறது. வீடு அல்லது நிலம், சொத்து, கார், ஆபரணங்கள், விலைமதிப்பற்ற உலோகங்கள் போன்றவற்றின் அடிப்படையில் நீங்கள் குவித்துள்ள செல்வம் மற்றும் உங்களின் உடைமைகளின் அளவைப் பற்றியும் இது கூறுகிறது. உங்களையும் உங்கள் சுயமரியாதையையும் நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதை இது அளவிடுகிறது. உங்களின் மறைந்திருக்கும் திறமைகளும் 2ஆம் வீட்டில் வெளிப்படும். 2ஆம் வீட்டில் கேது உங்களை வெளிப்படுத்துவதில் சிறந்தவர். உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் மிக நுட்பமாகவும் தெளிவாகவும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க உதவும் ஆழ்ந்த தகவல் தொடர்பு திறன்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். கேது சில சமயங்களில் உங்களை கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் நாகரிகமற்றவராகவும் ஆக்குகிறார். இதனால் மக்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக இல்லாவிட்டாலும், இது சமூக வட்டங்களில் உங்கள் இமேஜுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உங்கள் நட்பு வட்டத்தை சிறிது குறைக்கலாம். இந்த வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு நிதி நிலையில் அபரிமிதமான வளர்ச்சியை ஆசீர்வதிப்பார், மேலும் நீங்கள் நல்ல அளவு செல்வத்தை குவிப்பீர்கள். நீங்கள் உங்கள் தொழில்முறை முன்னணியில் சிறந்து விளங்கலாம் மற்றும் வேலையில் உயர் பதவிகளை அடையலாம். அது உங்களுக்கு நிறைய மரியாதையையும் பெறலாம். நீங்கள் அமானுஷ்ய அறிவியலில் ஈர்க்கப்படலாம் மற்றும் மக்களின் வாழ்க்கையில் கிரக நிலைகள் மற்றும் இயக்கங்களின் தாக்கத்தை அறிய இந்தத் துறையில் உங்கள் படிப்பைத் தொடரலாம். புதிய விஷயங்களை ஆராய்வதற்கான உங்கள் ஆர்வமும் திருப்தி அடையலாம், ஏனெனில் இது உங்கள் வழக்கமான தேர்வாக இருக்காது. நீங்கள் வாழ்க்கையில் நிர்ணயித்த இலக்குகளை நோக்கி நீங்கள் மிகவும் கவனம் செலுத்தலாம் மற்றும் கொள்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் மற்றும் அந்த இலக்குகளை அடைய நீங்கள் பின்பற்றுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோள் நன்றாக உச்சரிக்கப்படும், மேலும் சிறந்த முடிவுகள் மற்றும் வெற்றிக்கு நீங்கள் சரியான அணுகுமுறையைக் கொண்டிருக்கலாம். 2ஆம் வீட்டில் உள்ள கேது வாழ்க்கையில் பொருள்சார் இன்பங்கள் மற்றும் வசதிகளிலிருந்து பற்றின்மையைக் கொண்டு வரலாம் மற்றும் உங்கள் உள் சுயத்தையும் உங்கள் ஆன்மாவையும் ஆராய்வதில் உங்கள் கவனம் செலுத்துவதால் இவை உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. தற்பொழுது ராகு பகவான் உங்களது 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானம், கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 8வது வீட்டில் ராகு வெற்றிகரமான நிதி விளைவுகளை ஏற்படுத்தலாம்.
உங்கள் புதுமையான யோசனைகள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் செல்வத்தைப் பெறுவதற்கான உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யும். இதன் விளைவாக நீங்கள் முக்கிய, அறிவார்ந்த, படித்த மற்றும் நன்கு மதிக்கப்படும் நபர்களுடன் நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் உருவாக்க முடியும். 8ஆம் வீட்டில் உள்ள ராகு உங்களுக்கு கலவையான பலன்களைத் தருகிறார், ஏனெனில் இந்த இடம் பொதுவாக குறைவான சாதகமாக கருதப்படுகிறது. நீங்கள் இரகசியமான அம்சங்களை நோக்கிச் சாய்ந்து இருக்கலாம், அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் மற்றும் ஒரு இரகசிய முகவராக அல்லது சில உளவுத்துறை சேவையில் பணியாற்றுவதற்கான விருப்பங்களை ஆராயலாம். உங்கள் உள் உணர்வுகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். இரகசியங்களை வைத்திருப்பது உங்கள் சிறந்த திறமையாக இருக்கும். 8ஆம் வீடு திடீர் நிகழ்வுகள் மற்றும் விபத்துகளுடன் தொடர்புடையது. இந்த வீடு அமானுஷ்ய அறிவியல் மற்றும் சூனியம் மீதான விருப்பங்களையும் நிர்வகிக்கிறது. நீங்கள் இந்த அம்சங்களைப் படிக்க முனையலாம் மற்றும் அவற்றை ஒரு தொழிலாக எடுத்துக் கொள்ளலாம். இந்த வீடு பாலியல் செயல்பாடுகளுக்கான உங்கள் தீவிர ஆசைகளை குறிக்கிறது. மற்றவற்றுடன், இந்த வீடு மரணம் மற்றும் ஒரு நபர் இறக்கும் விதத்துடன் தொடர்புடையது. இந்த வீடு இரகசிய மனப்பான்மை, ஒரு நபரின் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட அம்சங்கள், போக்குகள் மற்றும் இரகசியமாக இருக்க வேண்டும் அல்லது இரகசியம் தொடர்பான தொழிலை மேற்கொள்ளும் விருப்பங்களையும் கையாள்கிறது. இங்கு ராகு உங்களுக்கு நல்ல செல்வம் மற்றும் நிதிநிலை மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை ஆசீர்வதிக்கிறார். செல்வத்தைக் குவிக்கும் உங்கள் விருப்பங்கள், உங்கள் புதிய யோசனைகள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளால் பாராட்டப்படும். இந்த நிலை உங்களை வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் புதுமையாக்குகிறது. உங்கள் படைப்புத் திறன்கள் உங்களுக்குப் பெயரையும் புகழையும் கொண்டு வரும் புதிய கருத்துக்களுக்கு வழிவகுக்கும். உங்கள் சிந்தனை மற்றும் யோசனைகள் உங்கள் தொழில் மற்றும் தொழில்முறை வாய்ப்புகளை அதிகரிக்கும். சுக்கிர பகவான் உங்களது 3 மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது சுக்கிர பகவான் உங்களது 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானம், கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 8வது வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார், உங்களை ஒரு இரகசிய காதலராக்குகிறார். இந்த வீட்டில் உள்ள ஒரு சாதகமான சுக்கிரன் உங்களை உங்கள் மனைவியுடன் உறுதியளிக்கிறது, உங்கள் வாழ்க்கையை காதல் மற்றும் மகத்தான அன்பால் நிரப்புகிறது. விப்ரீத் ராக் யோகம். இது உங்களை பணக்காரர், செழிப்பு, அறிவு மற்றும் பேரின்பமாக ஆக்குகிறது. 8ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். இது ஒரு தொழிற்சங்கம் அல்லது திருமணத்தைக் காட்டுகிறது. குறிப்பாக இந்த வீடு உங்கள் மாமியார் எப்படி இருக்கும், அவர்களின் குணாதிசயங்கள் மற்றும் இயல்பு ஆகியவற்றைக் காட்டுகிறது. இந்த நிலை உங்களை இரகசிய காதலனாக மாற்றும். நீங்கள் ஒரு சமூகக் கூட்டத்தில் அந்த நபரைச் சந்தித்து அன்பான உறவைப் பேணலாம், ஆனால் சமூகத்தின் முன் அதை வெளிப்படுத்தத் தயங்குவீர்கள். விவகாரத்தை இரகசியமாகப் பராமரிப்பீர்கள். 8வது வீடு இரகசியம், மறைக்கப்பட்ட எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் வீடாக இருப்பதால் நீங்கள் உங்கள் இரகசியங்களை வைத்திருப்பீர்கள், மேலும் இது உங்கள் சொத்துக்களையும் வசதியையும் அதிகரிக்கும். உலகிற்கு அதிகமாக வெளிப்படுத்துவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அல்லது வசதியாக இருக்க மாட்டீர்கள். உங்கள் மனைவி உங்களிடம் உறுதியாக இருப்பார், ஆனால் எந்த தவறுக்கும் உங்களை மன்னிக்க மாட்டார். இருப்பினும் அவர் அல்லது அவள் உங்கள் விருப்பு வெறுப்புகளில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள், அதே நேரத்தில் உங்கள் அனைத்து சொத்துக்களையும் கட்டுப்படுத்தும் மற்றும் உங்கள் நிதிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் மனைவி சேமிப்புக்கும் செலவுக்கும் இடையே சமநிலையைப் பேணுவார். உங்கள் ஒவ்வொரு செலவையும் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். திருமணத்திற்குப் பிறகு உங்கள் கூட்டுச் சொத்துக்கள் செழிக்கும். நீங்கள் அமானுஷ்ய அறிவியலில் ஆர்வமாக இருப்பீர்கள் மற்றும் குணப்படுத்தும் சக்திகளைக் கொண்டிருப்பீர்கள், இருப்பினும் நீங்கள் அதை உலகிற்கு அறிவிக்க மாட்டீர்கள். சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால், அது உங்களை நல்லிணக்கம் மற்றும் அமைதிக்காக மனிதகுலத்தை குணப்படுத்தும் ஒரு வெள்ளை குணப்படுத்துபவர் ஆக்கும். இல்லையெனில், அது உங்களை சூனியம் மற்றும் தாந்திரிகத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் உங்களது 6ஆம் மற்றும் 7ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது சனி பகவான் உங்களது 7ஆம் வீடான மனைவி மற்றும் களஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 7ஆம் வீட்டில் இருக்கும் சனி உங்களை ஒழுக்கமானவராகவும் நல்லொழுக்கமுள்ளவராகவும் அனைவருடனும் இணக்கமான வாழ்க்கையை வாழ வைக்கிறார்.
சசயோகம் இந்த நிலையில் உள்ள சனியால் சாத்தியமான ஒரு பொதுவான யோகமாகும். இது உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை வழங்கும். 7வது வீட்டில் இருக்கும் சனி நட்பு கிரகங்களுடன் இணைந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட சேர்க்கைகளை உருவாக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்குகிறார். 7வது வீட்டில் சனி உங்கள் திருமணத்தை தாமதப்படுத்துகிறது மற்றும் உங்களை முதிர்ந்த மற்றும் வயதான நபரை திருமணம் செய்ய வைக்கிறது. நீங்கள் முன்கூட்டியே திருமணம் செய்து கொண்டால் திருமணத்தின் பொறுப்புகளைச் சமாளிக்க அது உங்களை அனுமதிக்காது. சூழ்நிலையை கையாள வேண்டியதன் அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்கள் கடமைகளை நிறைவேற்ற முடியும். இந்த நிலையில் உள்ள சனி உங்களுக்கு நல்ல உறுதியான மற்றும் சீரான உறவைக் கொண்டு வருகிறது. உங்கள் சனி நீங்கள் பிறந்த நேரத்தில் இருந்த அதே ராசிக்கு திரும்பியவுடன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள ஒரு நல்ல நேரம். உங்கள் சனியின் ராசியானது துலாம் ராசியாக இருந்தால் அது மீண்டும் துலாம் ராசிக்கு வர 28 முதல் 30 ஆண்டுகள் ஆகும். இது அர்ப்பணிப்பு மற்றும் உறவுக்கு சாதகமான நேரமாக இருக்கும். இது உண்மையில் நீங்கள் யார், நீங்கள் என்ன சாதிக்க வேண்டும் என்று சிந்திக்க உதவும். செவ்வாய், ராகு அல்லது கேது சனியுடன் இணைந்தால் தவிர உங்கள் உறவுகளையும் தொழிலையும் மனநிறைவுடன் பராமரிப்பீர்கள் மற்றும் உங்கள் ஆசைகளை நன்றாக நிறைவேற்றுவீர்கள். சட்டம், இரும்பு மற்றும் எஃகு வேலை, சுரங்கம், இராஜதந்திர தொழில் அல்லது முதன்மை, கணிதவியலாளர் மற்றும் ஒப்பந்தக்காரராக இது ஒரு நல்ல நிலை. உங்கள் வாழ்க்கைத் துணை உங்கள் தொழில் மற்றும் வணிக வாழ்க்கையில் உங்களுக்கு உதவுவார். ஒரு நல்ல சமூக நற்பெயரைப் பெற உங்கள் அறிவும் பொறுமையும் உங்கள் மிகப்பெரிய பலம். திருமணத்திற்குப் பிறகு உங்கள் மனைவியின் எச்சரிக்கையான தன்மையின் ஆதரவால் நீங்கள் பல சொத்துக்களை உருவாக்குவீர்கள் மற்றும் செல்வத்தை குவிப்பீர்கள். உங்கள் நற்பெயர் மற்றும் அர்ப்பணிப்பு உங்கள் முதல் முன்னுரிமை. இந்த அணுகுமுறை உங்களை தீவிரமான மற்றும் முதிர்ச்சியுள்ள நபராக மாற்றும். உங்கள் மனைவி எளிமையான தோற்றத்தைக் கொண்டிருப்பார் மற்றும் எளிமையான வாழ்க்கை முறையை வழிநடத்துவார். 7ஆம் வீட்டில் இருக்கும் சனி உங்களை முழு ஈடுபாட்டுடன் சரியான முறையில் செய்ய வைக்கிறார். நீங்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துவீர்கள் மற்றும் கடுமையான ஆட்சியைப் பின்பற்றுவீர்கள். சனி வழக்கமான வேலைகளைச் செய்வதிலும் அட்டவணையைப் பின்பற்றுவதிலும் இருப்பதால் நீங்கள் ஒரு வேலைக்காரராக இருப்பீர்கள். உங்கள் தாயார் மிகவும் கண்டிப்பானவராகவும் ஒழுக்கமாகவும் இருப்பார். சூரிய பகவான் உங்களது ராசிநாதன் ஆவார். தற்பொழுது சூரிய பகவான் உங்களது 7ஆம் வீடான மனைவி மற்றும் களஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 7வது வீட்டில் சூரியன் பிறர் மீது உங்களுக்கு அரச அதிகாரத்தை தருகிறார். உங்கள் ஈகோ மற்றவர்கள் எந்த முடிவையும் எடுக்க அனுமதிக்காது என்பதால் நீங்கள் கூட்டாண்மை வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். 7ஆம் வீட்டில் சூரியன் உங்களுக்கு ஒரு அரசனின் அதிகாரத்தை தருவார், குறிப்பாக உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களில். மரியாதையைப் பெற உங்கள் அதிகாரத்தை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சிப்பீர்கள். கூட்டுத் தொழிலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ஈகோ கூட்டாளிகளை முடிவெடுக்க அனுமதிக்காது. உறவில் அன்பு மற்றும் கவனத்திற்கான உங்கள் தேடல் திருப்தி அடையாத வரை நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பீர்கள். இந்த வீட்டில் உங்களுக்கு வேறு பலங்கள் இருந்தால் எல்லோருடனும் சமமாக ஒத்துழைப்பதன் மூலம் நீங்கள் மெதுவாகவும் சீராகவும் தலைமைப் பதவியை எடுப்பீர்கள். மற்றவர்களுடன் உங்கள் தடைகளை குறைத்து நட்புடன் வளர்வீர்கள். சூரியன் உயிர் சக்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதால் 7ஆம் வீட்டின் இயற்கை ராசியில் பலவீனமடைகிறார். சூரியன் அதன் சக்தியை இழக்கிறது மற்றும் அதன் ராஜ்யம் பூதங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. சூரியன் உங்கள் அகங்காரமும் பெருமையும் ஆவார். அது 7ஆம் வீட்டிற்கு வரும்போது உங்கள் சேவைகளுக்காக மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள். உங்கள் சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படும். உங்கள் சுயமரியாதையும் நம்பிக்கையும் மோசமாக பாதிக்கப்படும். ஏனென்றால் உங்களை மதிக்காத, உங்களை அவமதிக்கும் மற்றும் உங்கள் அதிகாரத்தை கேள்வி கேட்காத நபர்களுடன் நீங்கள் ஓடப் போகிறீர்கள். இந்த வீட்டில் சூரியன் உங்களை ஒரு நல்ல மேலாளராக மாற்றுவார். அவர் மக்களை வேலை செய்ய வைக்கிறார். பராக் ஒபாமாவுக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது போல் எதிரிகள் மத்தியிலும் எப்படியாவது தைரியம் வந்து அவர்களின் ஒப்புதலைப் பெறுவீர்கள். இந்த நிலை உங்களை ஒரு கண்ணியமான வழக்கறிஞர், நீதிபதி, அரசியல்வாதி, நடிகர், கலைஞர் அல்லது தொழிலதிபர் ஆக்க முடியும். 7ஆம் வீட்டில் சூரியன் ஒரு ஏழையை அரசனாக்க முடியும். 7வது வீட்டில் சூரியன் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலைத் தருவார்.
ஆனால் உங்கள் கனவுகளை நனவாக்க உங்கள் துணையின் ஆதரவு உங்களுக்குத் தேவைப்படும். தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்கும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வலுவான தேவையாக இருக்கும். உங்கள் உறவை ஒரு அற்புதமான பயணமாக மாற்றுவதற்கு நீங்கள் நிறைய ஆற்றலையும் ஆதரவையும் முதலீடு செய்வீர்கள். மேலும் 7ஆம் வீட்டில் சூரியன் செல்வந்த மனைவியைப் பெறுவதற்கு ஒரு அற்புதமான இடமாகும். இந்த நிலை திருமணத்திற்குப் பிறகு உங்களை பணக்காரராக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான மக்களிடம் இருந்து நல்ல அளவு மரியாதையையும் மதிப்பையும் பெறுவீர்கள். உண்மையில் வேலையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் தலைமைத்துவத் தரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். மற்றவர்களுக்கு திருத்தம் செய்ய வாய்ப்பளிப்பதன் மூலம் உங்கள் வணிகத்தை வெற்றிகரமாக வழிநடத்துவீர்கள். பொறுமை உங்களை வெற்றியை நோக்கி நீண்ட தூரம் அழைத்துச் செல்லும். மேலும் உங்கள் சொந்த அணியை எப்படி உங்கள் இலக்குகளை அடையச் செய்வது என்பது உங்களுக்குத் தெரியும். நீங்கள் நம்பிக்கையுடன் சிறந்த நிர்வாகத் தரத்துடன் இருக்கிறீர்கள். அதே நிலையில் உள்ள வாழ்க்கைத் துணை கிடைத்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சிறக்கும். சூரியனின் ஆற்றல் உங்களை நோய்களில் இருந்து விலக்கி வைக்க அதிக உந்துதல் மற்றும் உள் வலிமையை உங்களுக்கு வழங்கும். சூரியனின் இந்த நிலை அரசாங்க வேலைகளிலும் வழிகளைத் திறக்கிறது. புதன் பகவான் உங்களது 2ஆம் மற்றும் 11ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது புதன் பகவான் உங்களது 8ஆம் வீடான ஆயுள் கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 8ஆம் வீட்டில் உள்ள புதன் அவர்களின் தீவிர நடத்தை மற்றும் சொற்பொழிவுகளால் பூர்வீக நபர்களை செல்வாக்கு மிக்க ஆளுமைகளாக ஆக்குகிறார். 8ஆம் வீட்டில் உள்ள புதன் நல்ல ஆயுளையும் கண்ணியமான செல்வத்தையும் கணிசமான பரம்பரை சொத்துக்களையும் தருகிறார். இந்த பூர்வீகவாசிகள் அதிக ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள். 8ஆம் பாவாடாவில் உள்ள புதன் பூர்வீகத்திற்கு தத்துவ சிந்தனைகள், ஆழ்ந்த சிந்தனை மற்றும் தீவிர பகுப்பாய்வு சக்திகளை கொண்டு வருகிறார். 8ஆம் பாவாவில் புதன் இருப்பதால் பிறருடைய பணம் மற்றும் லாபகரமான விஷயங்களில் பூர்வீகம் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும். அது அவர்களை ஒரு சில சந்தர்ப்பங்களில் சுயநலமாகவும் பொறாமையாகவும் ஆக்கிவிடும். இந்த நபர்கள் மற்றவர்களை பகுப்பாய்வு செய்வதில் மிகவும் திறமையானவர்கள் மற்றும் அதிக விசாரணை, ஆர்வமுள்ள மற்றும் ஊடுருவும் மனதைக் கொண்டுள்ளனர். 8வது ஜாதகத்தில் உள்ள புதன் தனிமை, ஆன்மீக எழுச்சி மற்றும் உள்முக இயல்பு ஆகியவற்றைக் கொண்டு வருவதால் புதனுக்கு சாதகமான நிலை இல்லை. நீங்கள் அமைதியான மற்றும் கூச்ச சுபாவமுள்ள ஆளுமையாக இருப்பீர்கள். மேலும் தோல் தொற்று, மூட்டு வலி மற்றும் முதுகு மற்றும் கைகளில் வலி போன்றவற்றால் பாதிக்கப்படலாம். 8வது வீடு அமானுஷ்யம், கண்டுபிடிக்கப்படாத விஷயங்கள், ஆராய்ச்சி, மறைக்கப்பட்ட திறமை, அரசாங்க வரிகள் மற்றும் இரகசிய அரசாங்க கொள்கைகள் பற்றிய அறிவுக்கு அறியப்படுகிறது. 8ஆம் பாவம் என்பது திடீர் நிகழ்வுகள், அறுவை சிகிச்சை, விபத்து, செல்வ ஆதாயம், லாட்டரி, பரம்பரை, திடீர் இழப்புகள் ஆகியவற்றின் வீடு. இது திடீர் விபத்து அல்லது திடீர் மரணத்தையும் குறிக்கலாம். சில நேரங்களில் திடீர் விஷயங்களில் லாட்டரி வெல்வது மற்றும் ஒரு சொத்து அல்லது வாகனத்தை பரிசாக அல்லது வேலையாகப் பெறுவது போன்ற நல்ல விஷயங்கள் அடங்கும். 8வது வீட்டில் உள்ள சாதகமான பலன் புதன் 35 வயதிற்குப் பிறகு பல விஷயங்களில் ஆராய்ச்சி மற்றும் புலனாய்வுப் பணிகளின் மூலம் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தலாம். நீங்கள் நம்பிக்கையுடனும் பிடிவாதமாகவும் இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பீர்கள். முதலில் உங்களுக்கே எப்போதும் முன்னுரிமை கொடுக்கலாம். உங்கள் முடிவு மற்றும் விருப்பத்தின் அடிப்படையில் மற்றவர்களைக் கட்டுப்படுத்தும் நம்பிக்கை, தலைமைப் பண்பு மற்றும் மன உறுதியும் உங்களிடம் இருக்கலாம். வாழ்க்கை, மரணம், விஞ்ஞானம், ஜோதிடம், அமானுஷ்யம், ஆன்மீகம் போன்றவற்றின் மர்மங்கள் மற்றும் இரகசியங்களை நீங்கள் அவிழ்த்துவிடலாம். 8ஆம் வீட்டில் உள்ள புதன் உங்களை வெளிநாட்டு நாடுகளில் குடியேறச் செய்யும், நல்ல அளவு திரவ செல்வம் மற்றும் சேமிப்புடன். 8ஆம் பாவத்தில் உள்ள புதன் உங்களை திரைப்படம், பொழுதுபோக்கு, ஊடகம் மற்றும் விளையாட்டு ஆகியவற்றில் பிரபலமாக்கலாம் அல்லது வெற்றியடையச் செய்யலாம். குரு பகவான் உங்களது 5ஆம் மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது குரு பகவான் உங்களது 10ஆம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 10ஆம் வீட்டில் உள்ள வியாழன் உங்கள் தொழில்முறை பயணத்தில் உங்களை உயர்நிலையில் வைக்கிறது, உங்களை கடின உழைப்பாளியாகவும் வளமாகவும் ஆக்குகிறது.
நீங்கள் பயணம் செய்ய விரும்புகிறீர்கள் மற்றும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மக்களைப் பற்றிய அறிவைப் பெற விரும்புகிறீர்கள். ஹம்சயோகம் இந்த வீட்டில் வியாழனுடன் சாத்தியமான கிரக கலவையாகும், இது உங்களுக்கு புகழையும் செழிப்பையும் தரும். 10ஆம் வீட்டில் உள்ள வியாழன் உங்களுக்குத் தேவையான தார்மீக விழுமியங்கள் மற்றும் நெறிமுறைகளை ஆசீர்வதிப்பார், இது உங்களை நேர்மையாகவும் ஞானமாகவும் நேர்மையாகவும் வாழ்க்கையில் உங்கள் பங்கிற்கு பொறுப்பானவராகவும் விஷயங்களையும் உங்களுடன் தொடர்புடைய நபர்களையும் நீங்கள் கையாளும் விதம், அவர்கள் மீதான உங்கள் அணுகுமுறை ஆகியவற்றை உருவாக்க உங்கள் ஆளுமையை வளர்க்கிறது. இந்த நிலையில் வியாழன் உங்கள் பயணத்தை சமூக நடவடிக்கைகளிலும் சமூகத்தில் உங்கள் உருவத்திலும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடனான தொடர்பிலும் வழிகாட்டுகிறார். சமூகத்தில் உங்கள் நற்பெயருக்கு இது பொறுப்பாகும், மேலும் சமூக வட்டங்களில் நீங்கள் எடுக்கும் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் செயல்கள் மற்றும் அதில் ஏற்படும் தாக்கங்களுடன் உங்களை தொடர்புபடுத்துகிறது. இது உங்களை மிகவும் அன்பாகவும் தாராளமாகவும் ஆக்குகிறது, இது மக்களின் தேவைகளுக்கு மதிப்பளிக்கவும் தேவைப்படுபவர்களுக்கு தன்னலமின்றி உதவவும் செய்கிறது. இந்த அணுகுமுறை உங்களுக்கு நிறைய பாராட்டுக்களைத் தருகிறது மற்றும் உங்களை அணுகக்கூடியதாக ஆக்குகிறது. நீங்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நற்பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். 10வது வீடு உங்கள் தொழில், சமூகத்தில் உங்கள் உருவம், மரியாதை, நற்பெயர், பொறுப்புகள் மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இங்குள்ள வியாழன் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் மகத்தான வெற்றியைத் தருகிறார், அது உங்களை ஒரு பிரபலமான ஆளுமை ஆக்குகிறது மற்றும் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் தருகிறது. இது உங்களை அரசியலில் நாட்டம் கொள்ளச் செய்வதோடு அரசியலில் வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளை வழங்குகிறது, ஏனெனில் உங்களின் கனிவான மற்றும் இரக்க மனப்பான்மை, தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதற்கான உங்கள் விருப்பம் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சி, அனைவரின் நலனுக்காக மகத்தான கடின உழைப்பு ஆகியவற்றிற்கான உங்கள் விருப்பமும் உங்களை ஆதரிக்கிறது. இந்த நிலையில் இருக்கும் வியாழன் உங்களுக்கு நல்ல தொலைநோக்கு மற்றும் உள்ளுணர்வு சக்தியை அளிக்கிறது, இது எதிர்கால நிகழ்வுகளுக்கு உங்களை முன்கூட்டியே தயார்படுத்த அனுமதிக்கிறது, தோல்விக்கு இடமளிக்காது. வரவிருக்கும் நிகழ்வுகளைக் கையாளுவதற்கு எவ்வளவு கடின உழைப்பு தேவை என்பதை நீங்கள் அறிந்திருப்பதால் இது உங்கள் ஆற்றலையும் முயற்சிகளையும் பாதுகாக்கிறது. 10வது வீடு உங்கள் தொழில்முறை வெற்றி மற்றும் வளர்ச்சியுடன் தொடர்புடையது, இது உங்கள் தொழில், நீங்கள் எடுக்கக்கூடிய துறை மற்றும் உங்கள் தொழில்முறை முயற்சிகளில் நீங்கள் எவ்வாறு செயல்படுவீர்கள் என்பதையும் இது உங்களுக்குக் கூறுகிறது. இது உங்கள் பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் மற்றும் சிறந்த பதவிகளை கொண்டு வந்து உங்களை வெற்றியின் ஏணியில் கொண்டு செல்லும். 10ஆம் வீட்டில் உள்ள வியாழன் உங்கள் நிதி நிலையில் ஸ்திரத்தன்மையைக் கொண்டு வருகிறார், உங்கள் வாழ்க்கை வசதியாக இருக்கும் அளவிற்கு உங்கள் செல்வத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பணத்தின் அடிப்படையில் உங்களை தன்னிறைவுபடுத்தும் வகையில் வெளியில் இருந்து வரும் பண ஆதரவைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. செவ்வாய் பகவான் உங்களது 4ஆம் மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 11வது வீட்டில் செவ்வாய் உங்களை ஒரு நல்ல குழு வீரராகவும் இலக்குகளை அடைய இலக்குகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமிடுபவராகவும் ஆக்குகிறார். மக்கள் உங்களை ஒரு செல்வாக்குமிக்க ஆளுமையாக பார்க்கிறார்கள். 11வது வீட்டில் நேர்மறை செவ்வாய் உங்களுக்கு ஒரு பெரிய சமூக வலைப்பின்னலை வழங்குகிறது. இந்த நிலையில் இருக்கும் செவ்வாய் குரு மங்கள யோகத்தை உண்டாக்கும், அது உங்களை செல்வம் மற்றும் செழிப்புடன் மாற்றும். 11ஆம் வீட்டில் செவ்வாய் உங்கள் ஆசைகளுக்கு ஆதாயம் தரும் புத்திசாலித்தனத்தை தருகிறார். நீங்கள் ஒரு நல்ல குழு வீரர் மற்றும் இலக்குகளை அடைய இலக்குகளை அமைக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமிடுபவர். 11வது வீடு ஒரு உபச்சாய வீடு, நேரம் மற்றும் முயற்சியுடன் உங்கள் ஆசைகள் வளரும். நீங்கள் ஒரு பெரிய நெட்வொர்க்கை எளிதாக்குவீர்கள் மற்றும் இலக்கை அமைப்பதில் அதிக நேரம் செலவிடுவீர்கள், அதை அடைய உங்களின் சிறந்த முயற்சியை வழங்குவீர்கள். நீங்கள் உற்சாகமானவர், மக்கள் உங்களை ஒரு செல்வாக்குமிக்க ஆளுமையாகப் பார்ப்பார்கள். எவ்வாறாயினும் இந்த நிலை சட்டப்பூர்வமாக அல்லது சட்டவிரோதமாக எதையும் மற்றும் எல்லாவற்றிலிருந்தும் ஆதாயங்களைத் தேடுகிறது. வியாபாரத்தில் லாபம் ஈட்ட நீங்கள் சமூக விதிமுறைகளை மீறலாம். உங்களின் போட்டி மனப்பான்மை அதிகரித்து அனைவருடனும் போட்டி போடுவீர்கள். இருப்பினும் இந்த நிலை உங்களைச் செலவழிப்பவராக மாற்றும், வாழ்க்கையை ஆடம்பரமாக செலவழித்து வாழ்வீர்கள்.
உங்கள் மனம் எண்ணங்களால் வெடிக்கும். சரியாக இயக்கப்பட்டால் இது உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். ஆனால் உங்கள் இலக்கை அடைவதில் நீங்கள் அமைதியற்றவராகவும் பொறுமையற்றவராகவும் இருப்பீர்கள், ஏனெனில் நீங்கள் மெதுவாகச் செயல்பட முடியாது மற்றும் முடிவு வெளிவரும் வரை காத்திருக்க முடியாது. செவ்வாய் உமிழும் ராசியில் இருந்தால் அது உங்களை வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் அதிக போட்டித்தன்மையையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தும். இந்த நிலையில் உள்ள செவ்வாய் உங்கள் பேச்சை நேரடியாகவும் கடுமையாகவும் பேசுவார். நீங்கள் ஒரு பெரிய சமூகத்தை கட்டுப்படுத்துவீர்கள். இருப்பினும் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த மாட்டீர்கள் மற்றும் ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்ய மாட்டீர்கள், மாறாக மேலோட்டமாக உங்கள் வேலையில் ஈடுபடுவீர்கள். நீங்கள் கணிக்க முடியாதவர்களாக இருப்பீர்கள், கற்பனை செய்ய முடியாத விஷயங்களைச் செய்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்த முடியும். இதுவும் பேராசையின் வீடு, பொறாமை மற்றும் பொறாமைக்கு உங்களைத் தூண்டுகிறது. உங்களிடம் உள்ளதைக் கொண்டு நீங்கள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டீர்கள், நீங்கள் எப்போதும் அதிகமாக விரும்புவீர்கள். 11வது வீடு பணம், ஆதாயங்கள், நம்பிக்கைகள், ஆசைகள், இலக்கு அமைத்தல் மற்றும் நெட்வொர்க்கின் ஆகியவற்றிற்கு ஆதிக்கம் செலுத்தும் வீடு. செவ்வாய் ஒரு ஆக்ரோஷமான கிரகமாக இருப்பதால் மகத்தான திட்டமிடல் மற்றும் இலக்குகளை சரியான நேரத்தில் அடைவதற்கு உங்களை வழிநடத்தும். செவ்வாய் உடன்பிறப்புகளுக்கு முன்னோர்களின் கர்மாவையும் குறிக்கிறது. ஆனால் இந்த நிலை உங்களை திறமையானவராக்கும் மற்றும் உங்கள் உடன்பிறந்தவர்களிடம் பொறாமையை அதிகரிக்கும். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.